ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மீன் கேட்டிங்கன்னா, பெங்கால் லோச் இல்லாட்டி குயின் லோச்சுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த லோச் வகை மீன் தான். ஸோ கைஸ், இந்த லோச் வந்து நம்ம நாட்டை சேர்ந்த லோச் தான், நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தது தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, கங்கை பேசின், பிரம்மபுத்திரா, ஸோ அண்டு பங்களாதேஷ் அந்த மாதிரி இடத்துல இந்த லோச்சை பார்க்கலாம். இந்த லோச் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே ஒரு 6 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஒரு குட்டியான லோச் தான். சில பேர் வந்து இந்த கொலி லோச்சு வாங்கி வீட்டில் வளர்ப்பீங்க. ஸோ சில பேர் என்னென்னா அது வந்து பார்க்க பாம்பு மாதிரி இருக்குன்றனாலே கொஞ்சம் பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து க்ளவுன் லோச்சு தான் இருக்கும். ஸோ க்ளவுன் லோச் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன லோச்சாக வேணும், பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த குயின் லோச்சை வாங்கலாம். ஸோ பெங்கால் லோச். ஸோ இதை வாங்கி நீங்கள் டேங்கில் போட்டு வளர்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் தான். எந்த ஃபிஷ்ஷஸையும் போய் அட்டாக் பண்ணாது. அதுங்க ஒரு பாட்டுன்னு இருந்துட்டு போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து லோச்சை வந்து கொஞ்சம் ஒரு குரூப்பை ஆட் பண்ணுங்கள். ஒரு 6 இல்லை 7 லோச்சஸ் அப்படி ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஆட் பண்ணால் தான் அதுக்கு வந்து கொஞ்சம் வெளியே ஃப்ரீயாக நீந்தும். நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஷை ஆகி ராக்ஸ்குள்ளேயே அங்கேயே தான் இருக்கும். ஃபுட் எடுக்க மட்டும் வெளியே வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாது லோச் இருக்கிறது. ஸோ கைஸ், வாங்க இந்த லோச்சோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோச்சோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் வாட்டரோட ppm லெவல் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 150 இருந்து 200 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த லோச்சோட ப்ரீடிங்கை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அண்ட் இதோட ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மற்ற லோச்சுக்கு எப்படி ஃபீட் பண்ணுவீங்களோ அது மாதிரியே பண்ணலாம். சிங்கிங் பல்லட்ஸ் இருக்கும் லோச்சுக்குன்னு தனியாகவே, அதை வாங்கி போடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் அவிச்சு வச்சு கொடுக்குறதோ, கேரட் அவிச்சு கொடுக்குறதோ எல்லாம் பண்ணலாம். ஸோ நல்லா சாப்பிடும் லோச்செல்லாம். அண்டு கைஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணலாம், ஏன் ப்ரோ இந்தியன் வெரைட்டியை மட்டும் டார்கெட் பண்ணி வீடியோ போட்டுனே இருக்கீங்கன்றத. ஸோ வந்து நம்ம நாட்டிலே நிறைய வகையான அழகான மீன்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படி டார்கெட் பண்ணி போடுறேன். அதுவும் இல்லாமல் சில பேர்லாம் வந்து நம்ம நாட்டு மீன்களை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சர்ச் பண்ணி பார்த்தா தான் இருக்காது. வேறு நாட்டு மீன் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள், ஊருப்பட்ட வீடியோஸ் இருக்கும். பட் நம்ம நாட்டு மீனை பற்றி எதுவும் இருக்காது. ஸோ அதனால தான் நான் அப்படி மேக் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ யாரும் வந்து ஒரு இந்தியன் ரிவர் ஸ்டைலில் ஒரு டேங்க் செட் பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம இந்தியன் ஃபிஷ்ஷஸ் இருக்கணும், நம்ம ஊர் மீன் மட்டும் இருக்கணும், ஸோ நம்ம ரிவர் சிஸ்டம் மாதிரி டேங்க் இருக்கணும் செட் பண்ணுறவங்க இந்த மீனை விடுங்க. அதுக்குன்னு இந்தியன் ஃபிஷ் கூட தான் இந்த மீன்லாம் விடணும்னு கிடையாது. நீங்கள் மற்ற ஃபிஷ் கூடயும் விடலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் அக்வேரியம் ஹாபியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த மீனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ் வேண்டாம். ஸோ வாட்டர் நல்லா கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வீக்லி 50% இல்லை 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த சுவாரஸ்யமான மீன்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.